ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் எப்படி தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் 1.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பாதி தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு நான் 2.25 டம்ளர் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா உதிரியாக வரும். இப்போ அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பராக தக்காளி சாதம் சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் சமோசாவும் வடையும் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.